Yeah. Sorry, ரெக்கார்டிங் போடுறது மறந்துட்டேன். We didn't miss out anything much. நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்குறோம். So this is for message for all the people who are taking it up for later. சரி. So இப்ப இது வந்து கப் அண்ட் சாசர் நம்ம பேட்டர்ன் பார்த்தா, சாரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பார்த்தா, நம்ம வந்து 80% இது க்ரூட் மெத்தட்ல நம்ம எடுத்து பார்த்தா, இதுதான் நம்ம வந்து டார்கெட் நம்ம போடுறோம். அண்ட் 80% நம்ம எடுத்துக்கிறோம். பட் 1.618, 2.618 இஸ் தி டார்கெட். வேற ஏதாச்சும் ஒரு சார்ட் உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை நீங்க சொல்லுங்க. திஸ் இஸ் அகெயின் நம்ம வந்து போன வாரமும் நம்ம பேசின இது. whenever you are seeing ஒரு அப் மூவ், அதுக்கப்புறமா ஒரு டவுன் சைடு வருதுன்னு சொன்னால் சிம்பிளா ஒரு கோடு போடுங்க. Let me just thicken it up for you. எந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆகுதோ இது வந்து செம்ம காசு. ஆல்வேஸ் நீங்க இந்த ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நீங்க எடுத்து பண்ணாவே செம்ம காசு. பிரேக் அவுட் ஆகுது. இது வந்து எனி சார்ட், நீங்க வந்து எந்த சார்ட் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. இது மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொன்னா you are making a huge money. எந்த இடத்துல வேணாலும் எடுங்க. ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நான் எடுக்கிறேன். அசோக் லேலண்ட். Just draw ஒரு லைன். பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா யூ மேக் ஹியூஜ் மணி. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு இது பிரேக் அவுட் ஆகுது, யூ மேக் எ மணி. எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்கலாம். எங்கேயாச்சும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போதும் ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் என்டர். ஆனா பிரேக் அவுட் ஆகணும். இந்த லைனுக்கு மேல வந்து க்ளோசிங் இருக்கணும். இப்ப ரீசெண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா I'll show you நேத்து நம்ம வீடியோலயும் நான் வந்து அந்த வீடியோ இத பத்தி நான் போட்டிருந்தேன். Escorts. Let me put it into day chart. பிரேக் அவுட். ஆனால் இது முக்கியம் கிடையாது. நான் இந்த ரெண்டுமே நான் எடுத்துட்டு வீக்லி சார்ட்ல நீங்க எடுத்துங்க. வீக்லி சார்ட்ல வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்கும். நான் வந்து எலியட்ஸ் வேவ், ஃபிபனாச்சி எதுவுமே நான் பேசல. நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டை நான் வந்து டச்ல வச்சிருக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட். அண்ட் இதை வந்து நான் டே சார்ட்டா நான் மாத்துறேன். இது பிரேக் அவுட் இல்லையா சார்? சார் இது பிரேக் அவுட் தான் சார். எனக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. நான் வந்து டே சார்ட் எடுத்துட்டு வரேன். டே சார்ட்ல வச்சு I'm just putting one more indicator volume. Sorry. Look at the volume. தெரியுதா? ஆமா. அப்ப just what is the kind of volume it has been traded? சரியான வால்யூம். இந்த வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு? It has come only in February month. February monthல தான் அந்த வால்யூம் பார்த்திருக்கிறோம். அதுவும் டவுன் சைட்ல. இது பிரேக் அவுட்ல இவ்வளவு பெரிய வால்யூமோட வருதுன்னு சொன்னால் something very interesting. Yes, and typical it is a flag pattern. கரெக்டா? அப்ப எஸ்கார்ட் எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும்? ரேரஸ்ட் மினிமம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா
இதுக்கான இமீடியட் டார்கெட்னு நம்ம சொன்னா லாஸ்ட் ஸ்விங் மட்டும் நீங்க போடுங்க. 1.618ல முட்டி நிக்குதா? எஸ் ஆர் நோவா? ஆமா சார். டார்கெட் இமீடியட் டார்கெட் இதா இருக்கும். நான் வந்து இந்த லாஸ்ட் ஸ்விங்குக்கு நான் போட்டேன். லெட் மீ ஜஸ்ட் மினிமைஸ் திஸ். இந்த லாஸ்ட் ஸ்விங்குக்கு நான் போட்டேன். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போட்டேன். அண்ட் எக்ஸாக்டா 1.618 முட்டிட்டு நிக்குது. 98 இஸ் தி ஹை. எடுத்து பாருங்களா, ஃபிபனாச்சி எடுத்து பாருங்க. 4098 இஸ் தி ஃபிபனாச்சி லெவல். நேத்து ஹை எவ்வளவு? 4097. அதை முட்டிட்டு கீழே வந்து நிக்குது. ஜஸ்ட் லுக் அட் தி precision. 4000 ரூபாயில வந்து டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 60 பைசா இல்லையா? அப்ப மூமெண்ட் இட் crosses 4098 we can anticipate 4390. இது டார்கெட் 1. ஆனா நம்ம இந்த டார்கெட் கோசரம் நம்ம ஒர்க் பண்ணல. நான் இந்த ஃபிபனாச்சி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். we just take this one out and நம்ம ஒர்க் பண்றது வந்து இந்த பெரிய ஸ்விங், இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்ம போடுறோம். let me mark you for that. இந்த ஹைல வந்து ஃபர்ஸ்ட் கிளிக்கும் இந்த லோல வந்து செகண்ட் கிளிக்கும் நான் போட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் this 1.618. so 4897. நேத்து நம்ம இதுல யூடியூப்லயும் நான் வந்து அதான் நான் சொன்னேன் 20% அப்சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்ப எங்க இருக்கிறோம்? அரௌண்ட் 4078ல இருக்கிறோம். அதுல வந்து ஒரு 800 rupees நீங்க ஆட் பண்ணா ஆல்மோஸ்ட் 20%. அதான் நேத்து வந்து நம்மள யூடியூப்ல வந்து நான் சொன்னேன் பக்காவா இருக்கு, 20% அப்சைடு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இதுக்கு எங்க நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம்? ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, which is say somewhere close to about 3737 லெவல்ல வந்து நம்ம போடுவோம். Right? That is the minimum level. அதோட இன்னும் பெட்டர் அக்ரெசிவ் ஸ்டாப் லாஸ் வேணும்னு சொன்னா இந்த லெவல்ல நம்ம போடலாம் 38%. அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இந்த இடத்துல நம்ம வந்து போடலாம். அதாவது இந்த இந்த லோ, இந்த லோ உடைக்க கூடாது, which is around 3920 or 3900 நீங்க போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? we are only talking about close to about 175 points தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். இது சிம்பிள். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. டிஎல்எஃப் இஸ் ஒன் மோர் திங். நேத்து டிஎல்எஃப் நீங்க வந்து வீக்லி சார்ட் நீங்க போட்டீங்கன்னு சொன்னால், இப்ப நான் கத்து கொடுக்கறது எல்லாமே வந்து மணி மேக்கிங் கோசரம் தான் நம்ம பேசுறோம். இட்ஸ் அ டிப்பிக்கல் பிளாக் அண்ட் போல் அண்ட் பிளாக் பேட்டர்ன். எங்க போகும்? இது அப்சைடு தான் போகும். ஃபர்தர் அப்சைடு தான் போகும். இட் இஸ் ஆல்சோ a continuation பேட்டர்ன். இதுலயும் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அழகா உடைச்சி நிக்குது. நான் வந்து இந்த 2 பாயிண்ட வந்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். யூ கேன் கோ டு லோவர் டைம் ஃப்ரேம். நீங்க அந்த பாயிண்ட் ரெண்டுமே நீங்க வந்து மானிட்டர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பக்காவா நான் எடுத்திருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து நேத்து இந்த இதுலயும் வால்யூம் வந்து ஓரளவுக்கு டீசென்டான வால்யூம். பெரிய பிரேக் அவுட் கிடையாது, பட் ரெகுலர் வால்யூமோட ஹையா இருக்கு. வாட் இஸ் யுவர் ரெகுலர் வால்யூம்? ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த வால்யூம்ல தான் நிக்குது உங்களுக்கு. ரெகுலர் வால்யூம் இஸ் திஸ் ஒன். ஸோ ரெகுலர் வால்யூமோட கொஞ்சம் ஹையா இருக்கு. இஸ் இட் வெரி குட்? எஸ், இட் இஸ் டீசென்ட். நம்ம எடுத்துக்கலாம். ப்ராபப்ளி லோவர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் பார் தெரியுதா?
last 75 minutes there was a volume breakout. Yes, Sir. DLF கான டார்கெட் என்னவா நம்ம போடுவோம்? Again simple Fibonacci. நம்ம இந்த ஹை எடுத்துக்கலாம் and இந்த லோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஏன் இந்த ஹையையும் இந்த லோவையும் நான் எடுக்காத காரணம் ரெண்டுமே வந்து ஃப்ரீக் ட்ரேட்ஸ். இவ்வளவு பெரிய இது இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இதுவும் வந்து ஒரு ஃப்ரீக் ட்ரேடு. அப்ப ஒரிஜினலா என்ன இருக்கு அது ரெண்டுமே வந்து பிசுறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்விங் ஹை அண்ட் திஸ் ஸ்விங் லோ. காட் இட்? இது நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இது எடுக்கலாமா வேணாமான்றது. பட் சப்போஸ் உங்களோட கால்குலேஷன்ஸ் தப்பா போகுது இன் த சென்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி போகல. Am I audible to everybody? Yes, sir, audible. Yes, yes. ஓகே சார். So, சப்போஸ் எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு தப்பு நடக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து இது மறுபடி நம்ம இந்த இதையும் நம்ம போடுறது பதிலா இந்த ஹையும் இந்த லோவையும் நம்ம போட்டு பார்க்கலான்றது நீங்க பாருங்க. இப்ப எக்ஸாக்டா இந்த இடத்துல நீங்க எடுத்து பாருங்களேன். இது வந்து நம்ம வீக்லி சார்ட்ல இருக்கிறோம். ஃபிபனாச்சி லெவல் எங்க இருக்கு? 879 காட்டுது. அண்ட் நேத்தோட ஹை எவ்வளவு? 881. ஸோ ஆல்மோஸ்ட் ₹1.5 தான் வித்தியாசம். ₹1.70 தான் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் மோர் லுக்ஸ் லைக் எ ஜென்யூன். அப்ப வீக்லி சார்ட்ல இருந்து அப்படியே டே சார்ட்டுக்கு வாங்க. பிரேக் ஆகி நிக்குதா? எஸ், பிரேக் ஆகி நிக்குது. யூ அண்டர்ஸ்டுட்? நம்ம எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன்ஸ்ல பிரேக் அவுட் ஆகும்போது எப்படி பிரேக் அவுட் ஆகும்னு நம்ம பேசி இருக்கிறோம். ஒரு லைன் இருக்கு, ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்னு சொன்னால் let me just change this one to blue color or violet color. அப்ப எப்படி போகும்? ஒன்னு இப்படி போய் டச் பண்ணிட்டு இப்படி கீழே வந்து அப்புறமா பிரேக் அவுட் ஆகும். இல்ல கீழ இருந்து மேல போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் இப்படி பிரேக் அவுட் ஆகும். இது ரெண்டு பேட்டர்ன் தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? எஸ். ஆமா சார். வந்து எந்த புக்லயுமே வந்து இது மென்ஷன் பண்ணல. இது வந்து பியூர் அப்சர்வேஷன்ல நம்ம பண்ணது. அது பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மேல போய் டச் பண்ணி ஒரு புல் பேக் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுது. எஸ். ஓகே, இது மாதிரி தான் நம்ம அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் இல்லாத பிக்கஸ்ட் மணி மேக்கிங் பிசினஸ் இஸ் இன் திஸ். இந்த மாதிரி ஸ்லைடு பாரதி ஏர்டெல் எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த இடத்துல எடுத்து பாருங்க. நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு கோடு போட்டாச்சு, பிரேக் அவுட் ஆச்சு, யூ ஆர் மேக்கிங் பிக் மணி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி சார்ட்ல வீக்லி சார்ட்ல எல்லாம் வந்துச்சுன்னா you can be rest assured you will make at least 25-30% money. அதே மாதிரி டவுன் சைட்ல உடைச்சாலும் எக்ஸிட் பண்றது புத்திசாலித்தனம். ஜஸ்ட் லுக் அட் தி ஃபால். மறுபடியும் கண்டினியூஷன் ஆகி மறுபடியும் கீழே தான் வரணும்னு பாக்குது. இந்த இதுல எடுத்துங்க. You made big money. So it is all continuation of the patterns. எங்க வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க எந்த சார்ட் வேணாலும் சொல்லுங்க. ரேண்டமா தான் நான் சூஸ் பண்றேன்.
வந்து சொல்லலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஈஸின்றது. அதனால தான் நான் வந்து எஸ்கார்ட்டும், டிஎல்எஃப்பும் எடுத்தேன் இன்னைக்கு. எனிதிங். ஐஇஎஸ் எவ்வளவு சார் டார்கெட்? எது? ஐஇஎஸ் ஐஇஎக்ஸ் வந்து வேலை முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க ஐஇஎக்ஸ் இப்படி பார்க்காதீங்க. நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், டாப் டவுன் அப்ரோச் எடுத்துட்டு வாங்கன்னு. ஐஇஎக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா அப்சைடு வந்து போயிட்டு இருக்கு. தெரியுதா? இட் ஹஸ் மேட் அ ரவுண்டட் பாட்டம். சம்வேர் ஒன்னு இந்த லெவலா இருக்கும், இல்ல இந்த லெவலா இருக்கும், இல்ல இந்த லெவலா இருக்கும். மோஸ்ட் லைக்லி இந்த 275 லெவல்ல, இல்ல 250 லெவல்ல இட் கேன் கோ லைக் திஸ் அண்ட் இட் கேன் கம் டவுன் அண்ட் தென் இங்க வந்து பிரேக் அவுட் ஆகலாம். இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது கப்பு வந்து இங்க பண்ண போகுதா இல்ல இங்க பண்ண போகுதான்றது டைம் வில் சே. ஸோ இதுக்கான இப்போ வந்து அரௌண்ட் 231 இருக்கு. ஸோ அரௌண்ட் 250 இருக்கும், இல்லாட்டினா 275 இருக்கும். 217 கூட வச்சுக்கலாம். இது வந்து இம்மீடியட் டார்கெட். பட் இவென்ச்சுவல் டார்கெட் எங்க இருக்கும்? Eventual target will be on the higher side. Somewhere close to about 350, 360. சிம்பிளா இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வந்து நான் ஃபிபனாச்சி போடுறேன். இல்ல எல்லா இந்த லைன்லாம் நான் எடுத்து விட்டுறேன். so that you will be able to see Fibonacci. So 1.618 is coming at this level. இதான் வந்து நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இருக்கணும். ஷார்ட் டேர்ம் டார்கெட் லாஸ்ட் ஸ்விங்குக்கு நான் வந்து போடுறேன். Last known swing is this high to this low. Okay. வர சொல்லு. வணக்கம். செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. நேத்து மாங்காடு போயிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டினேன். நைட் பார்த்தா அப்ப கூட லைட் எரியுதான்னு கூட பார்த்தா லைட்லாம் எரியல. டக்குன்னு எடுக்கல. நான் அப்ப கூட புஷ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் புட் பண்ண முடியாது. அதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கணும். இல்ல எனக்கு அந்த செல்ஃப் அந்த சின்ன பேட்டரி கொடுத்துட்டுனா அதை வச்சு நாங்க அப்பப்போ பண்ணிட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கணும். ஓகே, நான் வந்து கடைசி ஸ்விங் எடுத்தேன். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க எடுத்து பாருங்களேன். 1.618 அச்சீவ் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வந்து நான் போட்டேன். இது வந்து டே சார்ட்ல சரி மந்த்லி சார்ட்டோட நான் வீக்லி சார்ட்ல போடும்போதும் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். ரைட்? சின்ன ரவுண்டா போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு. மந்த்லியில போடும்போது. இங்க பாருங்க, இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் வந்து போட்டேன். 61%. அதாவது 6.618. இந்த லெவல்ல வந்து எவ்வளவு தடுமாறிச்சு பாருங்களேன். இங்கேயும் தடுமாறிச்சு, இங்கேயும் தடுமாறிச்சு. பட் அது கிராஸ் ஆனோடனே 1.618ல தான் அடுத்த தடுமாற்றம். 100%ல கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு. தட்ஸ் a different issue. பட் 1.618ல தான் அடுத்த 4 நாள் இருந்துச்சு. அது கிராஸ் ஆனோடனே we can anticipate touching 2.618 and finally we can expect 4.23%. ஃபிபனாச்சில இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும்ல?
தெரியும் சார். சரி. தெரியும் சார். அதுக்கான வீடியோ இல்லைன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மந்த்லி லெவல்ல டார்கெட் வேற. ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வந்து இம்மீடியட் டார்கெட் எவ்வளவு இருக்கு? 31ல இருந்து 43 வரைக்கும் போகுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இது பாயிண்ட் 1. இப்ப இதுக்கான லெவல் எங்க போட்டோம்? நம்ம வந்து இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்ம போட்டோம். லெட் மீ ஜஸ்ட் கிளீன் அப் த ஹோல் திங். நம்ம இந்த ரெண்டுக்கும் நம்ம போட்டு பார்த்தோம். இப்ப அது இல்லாத வேற என்ன டார்கெட் தெரியுது? இந்த ஃபிபனாச்சிக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போட்டேன். கரெக்டா 210ல வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. போய் முட்டிட்டு கீழே வந்திருக்கு. அப்ப 42ல வருது, 242ல வருது ஒரு லெவல். ஞாபகம் வச்சுங்க. இங்கேயும் 242 வருது. இந்த ஃபிபனாச்சி போட்டாலும் அரௌண்ட் அந்த ஜோன்ல தான் வருது. 242, 243ல. அப்ப 2 ஃபிபனாச்சி ஒரே இடத்துல வந்து காட்டுதுன்னு சொன்னால் இந்த 242 லெவல்ல உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். புரியுதா? லாஜிக் புரியுதா? ரெண்டு ஃபிபனாச்சியும் வந்து ரொம்ப நியரா வந்திருக்கு. அப்ப அந்த லெவல்ல வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரியுதா சார்? ஓகே, புரியுது சார். அப்ப 242 சாரி, நிறைய பேர் வந்திருக்கீங்க. கீதா மேடம், ஐ டென்ட் ஆன் யூ. வரதராஜன் சார், சந்தோஷ், Morning, sir. ராம் பிரசாத். சாரி, Morning. ஐ டென்ட். குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? Fine, sir. வெரி குட், வெரி குட். அப்ப மல்டிபிள் ஃபிபனாச்சி ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னால் அந்த லெவல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அந்த லெவலை வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்னு சொன்னா 2 விஷயம் தான் நடக்கும். அதுல ஒண்ணு, இந்த இடத்துல போய் முட்டிட்டு திரும்பி கீழே வரும். இல்ல இந்த இந்த இடத்துல உடைக்கிறது வந்து ஒரு பெரிய பாரோட வால்யூமோட உடைக்கும். அல்லது கேப் அப் ஓபன் ஆகும். அந்த 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 ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் அப் ஓபன் ஆயிடும். புரியுதா? ஓகே. இப்ப இந்த அப்சர்வேஷனை வந்து இங்க பார்க்கலாம். கடவுள் பாருங்க, நம்மளுக்கு இங்கேயே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பெருசாலாம் இல்ல, இந்த இடத்துல எடுத்துங்க. லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் ஒன் ஆஃப் த ஃபிபனாச்சி. சரியா? If you look at here, 61%ல வந்து கேப் அப் ஓபன் ஆயிடுச்சு. You are able to see it? ஆமாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் அப் ஓபன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 1.618 லெவல் இருக்குல்ல, it has gone with a big volume. பெரிய பார். இந்த பாரோட வால்யூம் நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயமா பெருசா இருக்கும். அது வந்து வீக்லி பாரு. நம்ம வந்து அது டே சார்ட்ல வச்சு நீங்க பார்க்கும்போதும் you will be able to get it. வால்யூம் 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 வால்யூம். You are able to get it in the bar. இந்த பார் வால்யூம் பெருசா இருக்கா? ஆமாங்க. இட் இஸ் வால்யூம் பெருசா இருக்கு. இந்த பார் வந்து பிரேக் அவுட் பார். இது வந்து பிரேக் அவுட் பார். You are able to get it. Yes. So இததான் நம்ம வந்து ஆமா, sir. பார்க்கிறோம். இதே இது வந்து let me just put it into a day chart.
ரெகுலர் வால்யூமோட இந்த பார் உடைக்கிற பார் வந்து வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. 100% லெவல்ல உடைக்கும் போதும் கேப் அப்போட வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இடத்துல 61% தெரியுதா? இந்த பார் ம் பெரிய வால்யூமோட 61% வந்து உடைச்சு தூக்குது. ஆல்வேஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து வால்யூமோட தான் தூக்கும். ஓகே Right? வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். டிஎல் இது ஐஇஎக்ஸ் விட்டுட்டு. சார் ஸோ ஐஇஎக்ஸ் அப்போ 142 சாரி 242ல நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. வெறும் ஒரு 11 பாயிண்ட் தானே. இந்த இடத்துல வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது எழுதி வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு மேக் மணி. இந்த இடத்துல வந்து அப்சர்வேஷன்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்சர்வேஷன் பண்ணி இஃப் யூ பிகம் எக்ஸ்பர்ட், மணி மேக்கிங் பிகம்ஸ் ஜஸ்ட் லைக் ஜாலியா நீங்க பண்ணலாம். தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு அப்ப நான் காசு பண்ணணும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டுனா யூ வில் பி ஏபிள் டு மேக் மணி. இட் இஸ் தட் ஈஸி. Let me just Naukri. I'm just putting it to a weekly chart. எவ்வளவு பெரிய காசு. இது வந்து வீக்லியோட மந்த்லில யூ வில் என்ஜாய் இட் மூவ். இங்க வந்து ஐ எம் நாட் டாக்கிங் எனி எலியட்ஸ் வேவ். யூ ஆர் மேக்கிங் மணி. எஸ் You are making money. Just imagine the kind of money which you have made. சிம்பிளா ஒரே ஒரு கோடு. இங்க பிரேக் அவுட் ஆகுது. Say somewhere around 4300 லெவல்ல பிரேக் அவுட் ஆகுது. We are talking about 8000. பெரிய கம்பு சூத்திரமே நான் சொல்லி கொடுக்கல இங்க. சிம்பிள் ஒரு கோடு போட்டுனா ஜஸ்ட் இமேஜின். இது வந்து பிரேக் அவுட் ஆகுறது வந்து நவம்பர். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஏஜ் ஆயிடுச்சு, டிக்கெட் வாங்கிடுச்சு, மாத்திடுங்கண்ணா. உங்க இஷ்டம், உங்க வண்டினா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. வைப்பர் பிளேடு மாத்திடுங்க. ஆமா ஆமா பண்ணிடுங்க. உங்க இஷ்டம், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. சரி சரி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 மணிக்குள்ள வந்துட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. என்னது அவன் வாங்கிட்டு வந்துட்டான், என் பொழப்பு இருக்குல்ல. சாரி சார், வண்டி நேத்து வெளியில போயிட்டு வந்த வண்டி செல்ஃப் எடுக்கல. ஸோ பேட்டரி வைஸ் ஆயிடுச்சுட்டாங்க. சிம்பிளான விஷயம் இல்ல. ஆமாங்க. ஸோ மணி மேக்கிங் இஸ் சோ ஈஸி. சார் ஒரே நிமிஷம், 1 செகண்ட். ஹலோ வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நீங்க சொல்லுங்க. ஆரக்கிள் ஃபைனான்ஸ். சார் என்டிபிசி பார்க்கணும் சார். என்டிபிசியும் பார்க்கலாம், ஆரக்கிள் ஃபைனான்ஸும் பார்க்கலாம். ஆரக்கிள் ஃபைனான்ஸ்ல ஜஸ்ட் இமேஜின், இந்த இது வந்து வீக்லி சார்ட்ல தி மணி விச் யூ ஹவ் மேட். ஆக்சுவலா இந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் மேல கொடுத்தூக்குனா கூட ஸ்டில் யூ மேக் மணி. என்டிபிசி தான் நீங்க சொல்றீங்க. என்டிபிசி ஆமா சார். மாட்டிட்டு இருக்கீங்களா சார்? இல்ல சார் ஆக்சுவலி அதுலயும் ஒரு ட்ரையாங்கிள் வந்த மாதிரி இருக்கு சார். கரெக்டா இல்லையான்னு தெரியல. அது சார் இது வந்து மந்த்லி பிரேக் அவுட்.
இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்டிபிசி எல்லாம் வந்து செம்ம காசு they are making. Got it? ஆமா சார். இது பேட்டர்னே கிடையாது. சார் Right. பஜாஜ் ஹோல்டிங் பார்க்கலாங்களா இது முடிச்சுட்டு? எது? பஜாஜ் ஹோல்டிங். அப்படியே பார்த்துடலாம். இதை நான் முடிச்சுட்டேன். Bajaj Holding. என்ன? இதே தாங்க. Okay. Okay. Something interesting looks. Let me just put it as என்ன தெரியுது உங்களுக்கு? டக்குன்னு அப்சர்வேஷன். கப் அண்ட் ஹேண்டில் சொல்லாங்களா? வேணாம். அது ரைசிங் வெட்ஜஸ்ங்களா? அவ்வளவுதான். அப்ப இது இந்த லெவல்ல இருந்து மேபி இங்க வரலாம். ஒரு அப்பு போயிட்டு ஒரு பெரிய ஃபால் வரும். மோஸ்டா பாட்டம் ஆஃப் தி பிரமிட். இல்ல இந்த இடத்துல கூட உடையலாம். எஸ்ஸா? ஓகே. இதான பேட்டர்னு. அப்படியே அதனாலதான் இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க சொல்றேன். ரைசிங் வெஜஸ். இந்த இது தெரியுதா? 61 பேஜ் 617 பேஜ் நம்பர். இதை எடுத்து ஒட்டிடுச்சுன்னா எங்க உங்களுக்கு கண்ணுக்கு இந்த பேட்டர்ன் தெரியுதோ டப்புன்னு அந்த இது அப்படியே அடுத்தது இந்த இது தெரியுதா அடுத்தது என்னதுன்றது நீங்களே கதை போடலாம். கீழே விழுவுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கதை வரும். Got it? ஓகே. ஊரே வந்து என்ன சொல்லும்? நியூஸ் வந்தனால இது வந்துச்சுன்னு வாங்க. அது உடையறனால தான் நியூஸ் வரும்னு நான் சொல்லுவேன். ஓகே. People say that the whole thing comes only because of the news. நினைச்சு பாருங்களேன், 12,000 ரூபாய் இந்த இடத்துல இது வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்க. சார் ஒரே நிமிஷம். வணக்கம். எஸ். இன்னைக்கு அனுப்பி விட்டுறேன் நான் உங்களுக்கு. தெரியும் தெரியும். ஒரு 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 12:31 உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே, டெஃபினட். நான் அனுப்பி விடுறேன். தேங்க்யூ. நினைச்சு பாருங்களேன், 12,000 இருந்து அரௌண்ட் 7,500 வருதுன்னு சொன்னா வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபால்? அப்ப இத வந்து அப்படியே மந்த்லிக்கு எடுத்துட்டு வந்துடலாம். Assume that the price goes up to 12,000. ஓகே. இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு நம்ம வந்து ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா 38% வருதா இல்லையா? ஆமாங்க. அப்ப இயற்கை எவ்வளவு அழகா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. ரைசிங் வெஜஸ்க்கும் அதான் டார்கெட். ஃபிபனாச்சி போட்டாலும் 38%ல டார்கெட் வருது. அப்ப அந்த ஜோன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா இல்லையா? எஸ் சார். அவ்வளவுதான் மேட்ரு. இன்னும் மேலேயே போகல. அஸ்யூம் தட் அது வரைக்கும் போச்சுன்னா இதுதான் டார்கெட். அண்ட் இது மிக விரைவில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா ரைசிங் வெஜஸோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதான் வந்து இது டார்கெட்.
கீழே டேட் என்ன காட்டுது? சம்வேர் அரௌண்ட் டிசம்பர் காட்டுது. இந்த வருஷம் டிசம்பர். ஓகே. டிசம்பருக்குள்ளாரே மேலேயும் போயிட்டு கீழேயும் வந்துருது. எவ்வளவு பெயின் மார்க்கெட்ல இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். இப்ப புரியுதா நீ ஏன் எனக்கு வந்து அந்த பதறன்னு? தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பதறதுக்கு மார்க்கெட்ல. ஏன்னா இது ஃபால் வந்துச்சுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா வரும்ன்றது தெரியாது. NMDC எது வேணா எடுக்கலாம். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், ஃபோன் பண்ணியிருந்தீங்க. 37 பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி? பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படின்னு? பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி? இமீடியட்டா இல்ல ஏதாச்சும் கிரெடிட் கொடுப்பாரா? NMDC வீக்லி சார்ட். இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? சப்போஸ் இந்த பேட்டர்னை வந்து அப்சைடு உடைச்சிச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கலாம். எஸ், அதான் வந்து இப்போதைக்கு பைக்கான சான்சஸ். இல்லைன்னு சொன்னா ஸ்டாக்ல ஒன்றும் இப்போதைக்கு we are not seeing any opportunities. இதுல லாஸ்ட் ஸ்விங் எது? இதுதான். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்ம போட்டா 1.618 ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. அப்ப என்ன எடுத்துக்கிறான்னா இந்த 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 டெய்ல வந்து எடுத்துக்கலாம. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீக்குன்ற மாதிரி சார்ட் காட்டுது. இந்த ஹையும் ப்ராபப்ளி அவன் வந்து ஃப்ரீக்கு எடுத்துக்கல. அந்த அந்த கீழே வந்து அந்த டெய்ல எடுத்துக்கல. அண்டர்ஸ்டுட்? இந்த இடத்துல நீங்க பாருங்களா? ஓகே, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங். இந்த இடத்துல லெட் மீ கோ டு a டே சார்ட். Typical W pattern. Yes. Yes. Actually, a higher time frame la வந்து it was showing me something else. இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஷோல்டர், ஹெட், ஷோல்டர். Yes. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த இடத்துலயும் ஒரு ஒரு ஷோல்டர், ஹெட், ஷோல்டர். நெக்லைனை உடைச்சிச்சு. நெக்லைனை உடைச்ச உடனே we are seeing the fall. இந்த ஃபால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இந்த ஃபால்ல இந்த ஹையும் இந்த இதுவும் போட்டீங்கன்னா ஃபிபனாச்சி லெவல்ஸ் இட் இஸ் கமிங். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஆல்மோஸ்ட். பட் இட் வாஸ் அ மோர் ஆஃப் எ ஃப்ரீ ட்ரேட்னு நம்ம எடுத்துக்கலாம். வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நீங்க சொல்லுங்க. பேட்டர்ன்ஸ் வந்து அவ்வளவு எவ்ரிதிங் இஸ் ஆல் அபவுட் பேட்டர்ன்ஸ். சன் டிவி. சன் டிவி கோடு போட்டு லைன் போட்டு நிக்கிறான் இந்த இடத்துல. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். டே சார்ட்டுக்கு வரலாம். டே சார்ட்டுக்கு அப்புறமா வரேன். பட்
Don't you feel it is looking at triangle? Yes. Yes. இது அப்படியே டே சார்ட்ல போடும்போது அழகா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். எஸ், Yes. தெரியுதா? யூ வில் என்ஜாய். இன்னொன்னு இட் இஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட். சன் டிவில இன்னொன்னு இருக்கு, நான் அது வந்து காட்டணும்னு நினைச்சிட்டு போனேன், பட் என் கண்ணுக்கு அது டக்குன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு போயிட்டேன். ஜஸ்ட் லுக் அட் இட். வீக்லி சார்ட்ல ட்ரெண்ட் லைன், யூ மேக் திஸ் மணி. இந்த இடத்துல எடுத்துங்க. அகெயின் யூ ஆர் மேக்கிங் மணி. அப்படியே மந்த்லி சார்ட்டா மாத்துங்க. ஓகே, இதுல வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, பட் பேசிக்லி இட் இஸ் ட்ரைங் டு மேக் எ ரவுண்டட் பாட்டம் அண்ட் பிரேக் அவுட் ஆகுது. ரைட், இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1300 பக்கமா வரும். ஓகே, இப்ப ரைட் நவ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து இட் இஸ் ட்ரைங் டு மேக் எ கப் அண்ட் ஹேண்டிலான்றது தெரியல. லெட் மீ ஜஸ்ட் புட் திஸ் as a லைன். எஸ், இது வந்து ஒரு கப் ஆயிடுச்சு, கப்புக்கான ஹேண்டில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி இன்னும் இப்படி வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகுதான்றது நம்ம பார்க்கணும். புரியுதுல? We are anticipating something to happen. Balakrishna Industry. Balakrishna Industry also looks like a triangle pattern. Indus Tower. நேற்று இண்டஸ் டவர் வந்து பெருசா கீழே விழுந்திருக்கு. நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சி எடுத்து ஐம் ஜஸ்ட் டேக்கிங் லாஸ்ட் ஸ்விங். மந்த்லி சார்ட்ல இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போடுறேன். ரைட், ஜஸ்ட் இமேஜின் நான் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போடுறேன். 1.618ல தெரியுதா? ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்சல் ஆயிருக்கு. ரைட், ஒன்னு. ரெண்டாவது வந்து there is also a previous resistance. அந்த லெவல்ல ஒவ்வொரு டைமும் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஊர் வந்து என்ன சொல்லும்? ஊர் சொல்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்? ரெசிஸ்டன்ஸும் இருக்கு பிளஸ் ஃபிபனாச்சி லெவலும் இருக்கு. அப்ப டபுள் ரெசிஸ்டன்ஸ் வரும்போதும் நேச்சுரல் டெண்டன்சி இருக்குமா இருக்காதா? ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ரேலி போனதுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு ஹேங்மேன் பேட்டர்ன் கொடுத்திருக்கு. அந்த ஹேங்மேன் பேட்டர்னோட லோ உடைக்கும் போதும் வால்யூம் வருமா வராதா? அப்ப இந்த லைனை ஞாபகம் வச்சுங்க. 400 லெவல். லெட் மீ ஜஸ்ட் டேக் இட் டு a டே சார்ட். இது லைவா உங்க கூட தான் வந்து நான் அனலைஸ் பண்றேன். முந்தா நேத்து வந்து ஒரு பெரிய வால்யூமோட வந்திருக்கு. எஸ், எஸ் or நோவா? Yes. Do you understand why that volume has come down? ஏன்னு சொன்னா மந்த்லி லெவல்ல உடைக்கிறோம். Now you understand, அந்த மந்த்லி லெவல்ல உடைக்கும் போதும் பெரிய வால்யூமோட everybody knows that மந்த்லில ஹேங்மேன் பேட்டர்ன் வந்துச்சுன்னா there is a big fall in. Okay. மணி பாட்டை விட்டுருங்க. ப்ராப்ளம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா அடுத்த 6-7 மாசம் வந்து அது மேல வரதுக்கு டைம் பிடிக்குமா பிடிக்காதா? Yes, it will take time. That is one of the reasons volume was very high. நீங்க எடுத்து பாருங்க, மத்த நாளோட முந்தா நேத்து வந்து it was a bigger volume. 1.1 2. I'm just taking great advanced level. நான் என்றதுக்கு சோம்பேறித்தனம் பண்றேன், அதுக்கோசரம் I'm just using an automated method. நீங்க வந்து பிசிக்கலா எண்ணிங்க. I'm taking this bottom to this high. Total 16 bars. Yes.
டோட்டலா எண்ணி பார்த்தா 16 பார்ஸ் இருக்கும். Yes, 1, 16. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 bars. Fibonacci numbers என்னது? 24, all those things. Srinath, I'll call you back. I'm in a training class. Okay. Bye. அப்ப 16 barsனா Fibonacci numbers எவ்வளவு? 25%, 38%, 50% and 61%. 25% நீங்க போட்டா கூடயும் 23 நம்ம 25 நம்ம எடுத்துக்கிறோம். 25% எடுத்துக்கினாலும் 16 barsல 25%ன்றது 4 மாசம். எஸ் சார்? Yes, sir. இப்ப 4 மாசம் வந்து இது கரெக்ஷன் மோட்ல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மினிமம். Okay. ஓகே. 61%னா 16%க்கு வந்து 16 barsக்கு வந்து இன்டு 61.8% எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் 9ல இருந்து 10 மாசம். இட் கம்ஸ் 9.8. 9ல இருந்து 10 மாசம் கரெக்ஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு மேக்ஸிமம். You understand the pain which is there in this stock? Okay. Yes. Yes. இப்படிதான் நீங்க வந்து calculations எடுத்துக்கணும். Let me revisit Bajaj Finance. Bajaj Finance மறுபடியும் நான் மந்த்லி சார்ட்ல வைக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துங்க. இந்த பாட்டம்ல இருந்து we are talking about almost 17 bars up ஆச்சு. ஓகே. இந்த 17 barsல இருந்து let's talk about breakout ஆனது வந்து இந்த பார் 32 bars காட்டுது. அப்ப மேல ஏறினது வந்து அவன் இந்த ஒரு பாரை எடுத்துக்கல. அவன் எடுத்துக்கிட்டது வந்து இங்க இருந்து எடுத்துக்கிட்டான். Entire rally is taking it. This is their bottomல இருந்து இத வந்து எடுத்துக்கிறோம். 68 barsக்கு வந்து 32 barsன்றது எவ்வளவு வருது? 68 bars into 61.8%, almost 40 bars காட்டுது. So somewhere அந்த ஜோன்ல இருந்தா வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்கன்றது தெரியுது. Understood? Okay. So டைம் கால்குலேஷன் நம்ம இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். வேற ஏதாச்சும் ரீசெண்டா வந்த ஃபால் எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a huge rally. நம்ம வந்து அசியூம் தட் இது ஒரு அசம்ஷன் தான். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் லோ வருது. இந்த இடத்துல இருந்து இந்த ஹைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்ல இந்த ஹைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த ஹையை எடுத்துக்கலாம், இல்ல இந்த ஹை கூட எடுத்துக்கலாம். 155 bars 155 barsக்கு வந்து இன்டூ 25% நீங்க எடுத்துக்கிட்டனால 38 bars வந்து கரெக்ஷன் ஆகணும். Do you think we are in 38 bars correction? Almost 30 bars வந்திருக்கு. 32 bars வந்திருக்கு. You understood? அப்ப இன்னும் 2-3 மாசம் இல்ல 4 மாசத்துல வந்து இது மேல உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Okay. இது வந்து எக்ஸாக்டா வரணும்னு இல்லை, பட் மனசுல வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சார் அது ட்ரிபிள் பார்ட் சார், அது ட்ரிபிள் டாப் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தானே போயிட்டு இருக்கு இப்போ. நீங்க அது வந்து பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்றோம். இது வந்து பேட்டர்ன் வச்சு நம்ம போடுறோம். நான் அடிக்கடி இந்த பாக்ஸ் போட சொல்லி கொடுப்பேன். எப்பயுமே நீங்க போடுங்கன்னு. யூ வில் ஆல்வேஸ் யூ வில் see இது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு தெரியும் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு. தெரியுதா? எஸ் எஸ், ட்ரிபிள் டாப் போட்டிருக்கு. இது வந்து கன்சாலிடேஷன், இதெல்லாம் கரெக்ட். பட் எவ்வளவு நேரம் கன்சாலிடேஷன் ஆகும்?
ஊர்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த கன்சாலிடேஷன் மேல உடைக்கும் போது நீங்க என்டர் பண்ணுங்கன்னுவாங்க. பட் அது எப்போ உடைக்க போகுதுன்றது ஒரு ப்ராபபிலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். கன்ஃபர்மேஷன் வால்யூம் வச்சு எடுக்க முடியும். ஏடிஎக்ஸ் வச்சு அது ஸ்ட்ரென்த் இருக்கான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். லோவர் டைம் ஃப்ரேம் இது மந்த்லி சார்ட்டுக்கு பதிலாக வீக்லி இல்ல டெய்லி சார்ட்ல கன்ஃபர்மேஷன் வருதான்றது நம்ம எடுத்துக்க முடியும். பந்தன் பேங்க் எடுத்துக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பந்தன் பேங்க் பெரிய ஃபால் வந்ததுக்கு அப்புறமா இட் இஸ் மேக்கிங் அ கன்சாலிடேஷன் இன் தி பாட்டம். எஸ், ஓகே. இந்த இடத்துல வந்து தடுமாறுது. இட் இஸ் ட்ரைங் டு ரைஸ் அப். ஆனா இது வந்து டிசைசிவா எங்க நம்ம எடுத்துப்போம், இந்த லெவலுக்கு மேலதான் நம்ம we will say it has grown. ஓகே. ஆனால் இம்மீடியட் என்னது, இந்த இந்த ஸ்விங் இது வந்து ஸ்விங்கா எடுத்துக்கலாமா? இதை வந்து நான் வீக்லி சார்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஐ எம் நாட் ட்ரைங் டு கிவ் யூ எனி பிக் லெசன். சிம்பிளா டவ் தியரிக்கு தான் நான் போறேன். இட் ஹஸ் கம் டவுன், இட் இஸ் ட்ரைங் டு கோ அப், இட் இஸ் கம் டவுன், மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை உடைச்சிருச்சு. இட் இஸ் கமிங் டவுன், ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, இட் இஸ் ட்ரைங் டு கோ அப். அப்ப இந்த லெவல 222 லெவல உடைச்சிட்டுனாவே கேன் வி சே தட் இட் ஹஸ் டவ் தியரி பிரகாரம் அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எஸ் சார். அப்ப சம்வேர் இந்த இடத்துல வந்து இந்த சார்ட் ரிவர்சல் ஆயிட்டு இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப நீங்க வந்து 100 ஸ்டாக் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணா மேபி இந்த 222 லெவல்ல யூ கேன் பை அபவுட் 30 or 40. ஓகே. அந்த மீதி 70 or 60 வாங்குறது வந்து 272க்கு மேல வந்து நீங்க வாங்கலாம். ஓகே. வாட் மை பாயிண்ட்? எஸ் சார் சின்ன டவுட் சார். இப்போ ஆக்சுவலி லியர் டு வைஸ் நமக்கு டைம் இருக்குன்னா பிரைஸ் கம்மியா இருக்கும்போதே வாங்கி வைக்கலாம் சார். கம்மியா இருக்கும்போது அது வந்து இது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பேசக்கூடாது. அப்ப 170லயே நீங்க வாங்கியிருக்கலாமே. நிச்சயமா சார், நிச்சயமா. இப்ப அப்ப டெக்னிக்கலா எந்த லெவல்ல நம்ம வாங்குறோம்? 222ல வாங்கணும். ஓகே. அப்ப சப்போர்ட் வந்து எங்க இருக்கும்? 220 வந்து நீங்க ஸ்டாப் லாஸா போடலாம். ஓகே. 2 ரூபா 3 ரூபா ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். இப்ப அசியூம் இப்ப வந்து 210ல இருக்கு. சரியா? 210ல ஆமா இருந்துச்சுன்னா சார். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க? யூ வில் புட் இட் ஹியர். ஆமா. ஒரு 20 ரூபா கீழே போடுறோம். கரண்ட் லெவல்ல இருந்து 20 ரூபானா 10%. எஸ், எஸ். ரைட். இதே இது அந்த 222 லெவல்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்க 225 லெவல்ல வாங்குறீங்கன்னா 220 could be your stop loss. ஒண்ணு அந்த செவரை தாண்டிடுச்சுன்னா தட்ஸ் சரி, அந்த ஃப்ளோரை தாண்டிடுச்சுன்னா தட் ஃப்ளோர் பிகம்ஸ் யுவர் சப்போர்ட்ல. ஆமா சார். இப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும். சரியா? இது லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்னமும் ஓகே, அதான் ஹை. அந்த லெவலை தாண்டினாதான் வந்து யூ கெட் அ ஸ்விங் ஹை. டெக்னிக்கலா நம்ம எடுத்துட்டு போலாம் சார். எப்பயுமே எனக்கு லாபம் என்னன்னு பாக்குறத விட அடி வாங்குறது எங்க தப்பிக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். கீழே விழுந்தா பெருசா அடிபடக்கூடாது. அடிக்கடி நான் சொல்ற ஒரே டயலாக், பாயில இருந்து உருண்டா கீழே. ரைட்? நான் ஏன் டேபிள்ல இருந்து கீழே விழுவணும், கட்டில இருந்து கீழே விழுவணும், பாயில இருந்து கீழே விழுந்துக்கிறேன். ஓகே சார். யூ காட் மை பாயிண்ட். எஸ் ஆர் நோவா சார்? எஸ் சார். அவ்வளவுதான் மேட்ரு. A weekly breakout, it is also a monthly breakout. ஆனா டெக்னிக்கலி previous swing high உடைக்கிறது வந்து 272, but we are trying to make a early entry. அதனாலதான் இங்க வந்து ஒரு 20-30% நான் வாங்க சொல்றேன். மீதி 70% இங்க வாங்கிக்கலான்றேன். ஓகே சார். ஓகே.
வேற ஏதாச்சும் சார்ட் நீங்க சொல்லுங்க. பிஎல் எடுக்கலாம். பிஎல் என்ன ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு? பிளாக். ஒரு போல் பிளாக் ஃபார்மேஷன். எஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கோடு போட்டு வெயிட் பண்ணணும். யாராச்சும் பிஎல் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பார்க்கணும்? இது எங்க இருந்து எடுத்துக்கலாம்? இங்க இருந்து பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். இங்க இருந்து இந்த ஹை எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் 50 பார்ஸ். ரைட்? 50 பார்ஸ்னா அதுக்கு 25% என்ன ஆச்சு? 12 பார் மினிமம். கரெக்டா? 100 பார்னா 25 பார். 50 பார்னா 12 பார். 12 12.5 பார். எஸ் சார், நான் ரொம்ப ஃபாஸ்டா sir. போறேன்னா ஆமா sir. கால்குலேஷன்ல? சார், ஆம் ஐ கிளியர்? எஸ் சார், நீங்க கரெக்டா yes sir. அப்ப போயிட்டு இருக்கீங்க சார். அடுத்து 12 மாசம் இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப யாராச்சும் வந்து பிஎல்ல வந்து சார் 30% கரெக்ஷன் ஆயிடுச்சு, இது வந்து வாங்கலாமான்னு கேட்டா வாங்கிக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும்னுவாங்க. நான் இந்த ஹையில இருந்து இந்த லோ போட்டா இட் இஸ் கரெக்டா 2 பார்ல வந்து we are already talking about 21% correction from the high. 20% கரெக்ஷன் ஆயிடுச்சு, இட் இஸ் a good opportunity to buy in சொன்னா நான் நேரா டே சார்ட்டுக்கு போயிட்டு ஐ வில் சே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விங் ஹைய உடைக்கட்டும். எது ஸ்விங் ஹை? இதான் ஸ்விங் ஹை. 77ல இப்ப இருக்கு. அவன் 94 உடைக்கட்டும், 294 உடைக்கட்டும், அதுக்கப்புறமா நான் என்டர் பண்றேன்னு சொல்லலாம். எஸ். எஸ் சார். இந்த 294 உடைக்கும் போதும் யூ ஆல்சோ கெட் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன். எஸ். ஓகே. 294 யூ வில் கெட் இட் அட் 290 or 288ல உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகே. இப்போ டெக்னிக்கலா வாங்குறது புத்திசாலித்தனமா இல்ல லோயஸ்ட் லெவல்ல வாங்குறது புத்திசாலித்தனமா? டெக்னிக்கலா வாங்கணும் சார். வாங்குனா உங்களோட ஸ்டாப் லாஸ் பக்காவா இருக்கும். அடி வாங்க மாட்டீங்க பெருசா. எல்லாம் தூக்கி வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம். ஏன் போட்டு வச்சுக்கலாம்னா ஃபண்டமெண்டலி தி ஸ்டாக்ஸ் ஆர் சூப்பர் குட். அடுத்த 30 வருஷத்துக்கு அவன்கிட்ட ஆர்டர் இருக்கு. Let's talk about little bit of politics also. Assume that BJP loses the election next time. Congress வந்து பிஎல்லாம் வந்து நம்மளாம் ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாலும் இவன்கிட்ட இருக்கிற ஆர்டர் வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு இருக்கு. So much of defense contract they have. அது நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், தேஜா ஏர்கிராஃப்ட்க்கு பாதி காம்பனன்ட்ஸ் இவன் தான் பண்ணி கொடுக்குறான். தேஜா வந்து அசோக் லைலண்ட் மாதிரி, சாரி HAL அசம்பிள் தான் பண்றான். He doesn't manufacture anything. So maximum component எங்க இருந்து வருது? DRDO இருந்து வரும், இல்லாட்டினா BEL இருந்து வரும். DRDO also doesn't produce. அவன் வந்து ரிசர்ச் பண்ணி அவன் காம்பனன்ட்ஸ் பண்ணிட்டு இது பண்ணி கொடுறான்னா BEL-க்கு தான் வரும். BEL, BML, BEனா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், BHEL, எர்த் மூவர்ஸ், இவங்களுக்கு தான் வருது. Again, let's talk about Bank of Baroda. Excuse me, sorry. Monthly chart. Yeah, now rally. You're talking about almost 49 bars. So minimum 12 மாசம் கீழே வரணும். Assume that அங்க இல்ல இதுன்னு எடுத்துக்கிட்டாலும் 46 bars. ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. 12 பாருக்கு பதிலா 11 பார். இப்ப எவ்வளவு மாசம் ஆயிருக்கு? 1 2 3 4 5 மாசம் தான் வந்திருக்கு. அப்ப யூ ஹேவ் மோர் பெயின். ஒன்னு. ரெண்டாவது வந்து இட் ஹஸ் broken தி ப்ரீவியஸ் மந்த் ஹை. அப்ப assume that this is the high இல்ல இது ஹை. இது வந்து ஒரு ஃப்ரீக் ட்ரேடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
இப்ப புரியுதா? நம்ம பேட்டர்ன்ல அடிக்கடி நம்ம சொல்லுவோம். போய் ரீடெஸ்ட் அண்ட் தென் கோ. எஸ், எஸ் சார். ஒண்ணு அப்படி இருக்கலாம். இல்ல இது இப்படி போய் இங்க வரைக்கும் வந்து இப்படி போகலாம். எஸ், ஓகே. இது வந்து இந்த லெவலான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் இந்த இதை டாப்பா எடுத்துக்கிறானா இது எடுத்துக்கிறானான்னு தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் மோர் ஆஃப் எ ஃப்ரீக் ட்ரேட். எஸ், ஓகே. எஸ். வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், மறுபடியும் ஒரு ஹேங்மேன் கொடுத்துருக்கிறான், மறுபடியும் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பொறுத்து கீழே தான் வந்திருக்கு. ஓகே. இந்த மேல இருக்கிற லெவலை வந்து லெவலா எடுத்துக்க முடியாது. சில இது வந்து நீங்க வந்து தியரியா பாக்குறதோட பிராக்டிக்கலா சில விஷயத்த வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். எஸ். தட் வாஸ் a false breakout இல்லையா? இந்த பாரு, ஆஹா, 1 செகண்ட். இந்த பார் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லையா? இந்த இது சும்மா அப்படி அப்படி ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு கீழே வந்துட்டானா இல்லையா? எஸ் சார். இட் வாஸ் a trap. எஸ், எஸ். நீங்க வந்து டேட் எடுத்துங்க. இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 2014 டிசம்பர். டிசம்பர்ல என்ன நடந்துச்சு? எலெக்ஷன். 2014 மேல வந்து எலெக்ஷன் வந்துச்சு. மோடி வந்தா எல்லா பப்ளிக் செக்டரும் சூப்பர் டூப்பர் ஆயிடும்னு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்துச்சா இல்லையா? எஸ். Exactly that has happened there. So it was a false breakout. So previous high வந்து உடைக்கல. So இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இல்ல இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் நடக்க போகுது. ஓகே, வேற ஏதாச்சும் சார்ட் நீங்க சொல்லுங்க. VRL லாஜிஸ்டிக்ஸ். VRL லாஜிஸ்டிக்ஸ் டாப் டவுன் அப்ரோச். எப்பயுமே மந்த்லி சார்ட்டை பாருங்க. கண்ணுக்கு என்ன தெரியுது? டக்குன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் don't you think it is a head and shoulder formation? ஆயிட்டு இருக்கு. மேபி ஒரு புல் பேக் வந்து வரலாம். ஓகே. என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, நான் போட்டேன். எஸ், எஸ். ஸோ ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? டப்புன்னு வந்து ஒரு ஃபிபனாச்சி போட்டுக்கலாம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும். So most likely it can come to 690 or 655. இப்போதைக்கு அவன் வந்து 38%ல அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். எஸ், எஸ் சார். 25% கிராஸ் பண்றதுக்கு தடுமாறுறான். 23.6% தடுமாறுறான். 38% கிராஸ் ஆகட்டும். அப்போ வந்து இந்த ரெண்டு லெவல்ல போயிட்டு அதுக்கப்புறமா வரலான்றது இருக்கு. பட் இட் இஸ் ஆல்ரெடி ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். ஒன் செகண்ட், டவ் தியரி பிரகாரம் it made a low, then went up, it made a low, it went up, has broken the swing low. Yes, எஸ். so Dow theory la எடுத்துக்கிட்டனாவே he has already broken the level at this level. ஓகே. Somewhere around 35. Yes, எஸ். VR logistics இதான் வந்து ஸ்டடி மந்த்லி சார்ட்ல
You want to go for a up trend ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா it has to cross 690 on a closing basis. But நம்மளோட அப்சர்வேஷன் என்ன சொல்லுது 621 லெவல் ஆர் 625 வச்சுங்க 625 லெவல கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பேசுறேன்லாம் இல்ல இன்னமும் சேஃபா இருக்கணும்னு நினைச்சா 635 லெவல கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வாங்குறேன்னு சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. 621க்கும் 635க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, 14 ரூபா தான். Yes. Now you understood. It is as simple as that. Got it? Yes, sir. வேற ஏதாவது சார்ட் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ABB. பார்க்கலாம். ABB. சரி, நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இது பேங்க் நிஃப்டி எடுத்த நேத்து. சரி, பேங்க் நிஃப்டி எடுத்துடலாம். சின்ஸ் வி ஹவ் கண்ணுக்கு தெரியறனால வில் ஸ்டார்ட் வித் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் சார், இதெல்லாம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் சார், திங்கே பண்ணக்கூடாது. அவ்வளவு உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகணும் பேட்டர்ன்ஸ். ரைசிங் வெஜஸ் சார் ரைசிங் வெஜ் பிளஸ் அதே மாதிரி பேரல் லைனா போயிட்டு இருக்கு சார். ரைசிங் வெஜஸ்ல பாட்டம் வந்து இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் வச்சிருக்கிறேன். இது கூட வைக்கலாம், பட் இது வந்து ஒரு சின்ன பிசுறுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. So somewhere it is going to fall. ஒரு சில பேர் இப்படி எடுக்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து they are saying I'm taking from here to I'm taking this 2 pointன்றாங்க. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வெரி சீனியர் ட்ரேடர், நான் இங்க இருந்து போட்டப்ப அவர் வந்து கேட்டாரு, ஏன் இங்க இருந்து போடக்கூடாதுன்னாரு. நியாயமான விஷயம் சார்னு இந்த இதை எடுத்துட்டு if I just extend left, don't you think this line is also மரியாதை கொடுக்குது? எஸ் சார். இப்ப இந்த லைனையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். Let me just extend it in the right. So somewhere at this point, which comes around 26 September, sorry, January. September 26. அது எட்ஜ் பயங்கர எண்ட். It should come somewhere here or here. Bank Nifty. நினைச்சு பார்க்க முடியுதா சார்? 18,000 or 32,000 from 62,000. வேணா 55,000 or somewhere around 60,000ல இருந்து 32,000 we are talking about 50% fall. 17,000 நினைச்சு கூட பார்க்க முடியல. பயமா இருக்குல்ல? யாரும் பேச்சு மூச்சு காணா. எஸ், வரலாம். there are chances. ஏன்னா அந்த நேரத்துல some political or geopolitical issues may happen. எது வேணா இருக்கட்டும், பயம் இருக்கா இல்லையா சார்? இப்ப என் யூடியூப்ல ஏன் அடிக்கடி நான் கதறான்னு புரியுதா சார்? இந்த டவுன் ஃபால் வந்ததுனாக்க பேட்டர்ன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது வரலையும் வருமா சார்? அது வந்து தம் ரூல். இது வந்து பேசிக்கா இது வந்து படிக்காதவங்க போடுற மெத்தடு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அந்த புக்ல வந்து கொடுத்துருக்கிறோம். இந்த புக் அப்படியே பார்க்கலாம். ரைசிங் வெஜஸ் இந்த இடத்துல கூட நீங்க பாருங்க, அவன் வந்து இந்த இடத்துல நீங்க பாருங்க
அவர் தலைவர் வந்து அந்த பாட்டமுக்கு தானே வந்திருக்காரு. எஸ்ஸா? எஸ் 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 சார். அந்த பேஜ்ல நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு அவன் வந்து ஃபிபனாச்சி ரேஷியோ கொடுத்திருப்பான். நான் வந்து எக்ஸாக்ட் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. மோஸ்டா நம்ம வந்து படிக்காத ஆள் மாதிரி டப்புன்னு ஒரு பாட்டம் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறது. இதுதான் வந்து பேசிஸ். எவ்வளவுக்கெல்லாம் ஐம் ட்ரைங் டு கீப் மை ஸ்டடி சிம்பிள், அதான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இது கண்டினியூஷன் பேட்டர்ன் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். பிரைஸ் இஸ் கோயிங் அப், பிரைஸ் இஸ் கோயிங் அப், இட் இஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன். ஓகே. இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்றேன். நிஃப்டி பார்த்துடலாமா? எஸ் சார், பார்த்துலாம். அப்ப I'm not trying to say that it will fall. I'm only trying to say that be careful. புரியுதுல்ல சார்? எஸ். I'm only saying that be careful. வந்துச்சுன்னா you will not have a time to exit. Rising wedges breakout ஆயிருக்கு. Yes. Yes or no, sir? எஸ். Assume that இது வந்து rising wedges ன்னு சொன்னா somewhere around October 27th உள்ள it should fall to 24,000 level. இப்ப புரியுதா ஏன் அந்த 24 நான் கட்டிட்டு அழுதிட்டு இருக்கேன்னு? எஸ் சார். அவன் 25,000 உடைச்சிச்சுன்னா இதான் 25,000. இந்த லெவல் ஆக்சுவலா சொல்ல போனா 24,850. நான் அடிக்கடி அந்த நம்பர் சொல்லுவேன். அந்த லெவல்ல உடைச்சிச்சுன்னா நேரா 24,000ல வந்து நிப்பான்றது இதுதான் காரணம். I'm saying based on patterns. ஓகே. இப்ப ஒரு சின்ன அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அது அப்படியே 100% வரணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே வந்து ஸ்டடி பண்ணும் போதும் 100% வரணும்னு அவசியம் இல்லை. பட் இதை வந்து ஸ்டடியா வச்சுக்கலாம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் வந்து ஃபிபனாச்சி போடுறேன். Now you understand, இது லைவா உங்களுக்கு முன்னாடி தான் நான் பண்றேன். நேத்து ஏன் அந்த ஹை வந்துச்சுன்னு தெரியுதா? இப்ப just removing all studies. I'm taken this high. இது நான் உங்களுக்கு முன்னாடி தான் நான் பண்ணேன். I have not tried previously. இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் போடுறேன். என்ன அழகா ப்ரிசிஷனா வந்து நிக்குது பாருங்க. You understand the power of Fibonacci? Yes. இப்ப assume that 25,800 cross பண்ணா don't you think that 26,400 வரும்னு? ஆமா, கண்டிப்பா கம்ஃபர்டபிளா வரும். இது 0.1. RSI எதுக்கு மேல இருந்துச்சுன்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்கும்னு 80க்கு மேல இருக்கணும். 75 80 60 60க்கு மேல இருந்தா பறக்கும்னு. டே சார்ட்ல எவ்வளவு இருக்கு? 69 இருக்கு. சரியா? வீக்லி சார்ட்ல எங்க இருக்கு? 72 இருக்கு. மந்த்லி சார்ட்ல எங்க இருக்கு? 82ல இருக்கு. அப்ப ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் இமீடியட்டா மேல பறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? Yes. It is as simple as that. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சைலண்டா இருக்கீங்க.
ஆமா சார் கேட்டிருக்கோம் சார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப RSI மட்டும்தான் நான் வந்து ஒரு இண்டிகேட்டரா எடுத்துட்டு நம்ம வந்து பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்றேன். RSI இஸ் லைக் யுவர் ஆக்சிலரேட்டர். இப்ப நம்ம 80ல பிடிச்சி வச்சிருக்கோம் மந்த்லி சார்ட்ல. RSI இஸ் ஆன் அப் ட்ரெண்ட். அதுவும் நீங்க பார்க்கணும். RSI எங்க வந்து கீழ இருந்து மேல போகுது, மேல இருந்து கீழே வர்றதுல கிடையாது. இப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டே சார்ட்ல இது மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரும்போதும் சார் இங்க 60ல இருக்குன்னு சொன்னா நீங்க அது கேட்காதீங்க. வேர் இஸ் இட்? மேல இருந்து கீழே வருதா, கீழ இருந்து மேல போகுதா? கீழ இருந்து மேல போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் வந்து மேல பிரைஸே நான் பார்க்கல. just clicking this point and this point. 2 பாயிண்ட் வேணும்ல. அப்ப இந்த பாயிண்ட்ல பிரேக் அவுட்டா? Yes, it is a break. ஓகே, இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகுது. எஸ், Yes. இந்த பாரை வந்து அப்படி வைக்கிறேன், அதான் பிரேக் அவுட். RSI வச்சு நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்னா இல்லையா? Yes. நான் வந்து மேல கூட பார்க்கல, கீழே வச்சு நான் சொல்றேன். அப்ப இந்த பார்க்கு ஹைல வந்து யூ கேன் டேக் யுவர் ட்ரேட். எஸ், கீப்பிங் திஸ் பார் லோ as your stop loss. அந்த பார் பெருசு, பட் இந்த பார்க்கு ஹைல நீங்க எடுக்கலாம். எப்ப எடுத்திருப்பீங்க? முந்தானே இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க, இல்ல டிசைசிவ்னா இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. எஸ், Yes, sir. அதனாலதான் நான் வந்து இந்த இது நான் சொல்லிட்டே இருந்தேன். 25,420 மேல க்ளோஸ் ஆகட்டும். ஏன்னு சொன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையும் இருக்கு, இந்த பாரும் இருக்கு. நான் இமீடியட் சப்போர்ட் எங்க இருக்கு? 25,425 is your immediate support. Yes. Okay. Yes, sir. And further up எங்க போகும்? நேத்தோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகணும். ஏன்னு சொன்னா நம்ம ஃபிபனாச்சி லெவல் அங்க இருக்கு. நம்ம ஃபிபனாச்சி லெவல் எங்க போட்டு பார்த்தோம்? இந்த ஸ்விங் ஹைக்கும் இந்த ஸ்விங் லோக்கும் நம்ம போடுறோம், இல்ல கடைசி ஸ்விங்கு கூட நம்ம போடலாம். லாஸ்ட் ஸ்விங் இதான லாஸ்ட் ஸ்விங். Yes. 25,800க்கு மேல வந்து க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் பை பண்றேன். இல்ல 15 மினிட்ஸ் பார் பெரிய வால்யூமோட போகணும், அந்த லெவலை கிராஸ் பண்ணா தென் ஐ வில் ரீஎன்டர். Okay. இன்ட்ராடே பிளேயர்ஸ் வேணா அப்படி பண்ணிக்கலாம். எது வரைக்கும் டார்கெட் இருக்கு? 25,400 பக்கமா இருக்கு, இல்ல 380 பக்கமா இருக்கு. எஸ், ஃபிபனாச்சி போட்டா அதான லெவலு. இந்த மெத்தட் ஆஃப் பிரைஸ் ஃபைண்டிங் என்ன சொல்லுவோம்? we call it as price projection method. ட்ரேடிங்ல ரெண்டு மெத்தட் தான். ஒன்னு ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட், வாலை பிடிச்சிக்கிட்டே போறோம். இன்னொன்னு வந்து பிரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். நான் இங்க இருக்கிறேன், இது இந்த லெவலுக்கு போகும். பிரைஸ் ப்ரொஜெக்ஷன் எங்க பண்ண முடியும்? எய்தர் யூ கேன் டூ இன் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் இன் ஃபிபனாச்சி ஆர் யூ கேன் டூ இட் இன் எலியட்ஸ் வேவ். எலியட்ஸ் வேவோட மெஷர்மெண்ட் என்னது? ஃபிபனாச்சி தான். Okay, sir. Now you understood. போன வாரம் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ஒரு ட்ரேடை வந்து எப்படி கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போகணுன்றதை நம்ம பார்த்தோம். Okay. ஓகே, இந்த வாரம் பூரா ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே ஐ வில் ஷேர் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 30-40 ஸ்டாக்ஸ் வந்து ஐ வில் ஷேர் வித் பேட்டர்ன்ஸ். Sure. ரெண்டாவது முக்கியமானது வந்து as and when I see patterns I will put it up in the group. Third most important, சில ஸ்டாக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 நாள் நான் வந்து போடுறேன். அடுத்த நாள்ல வந்து ஐ வில் ஐடென்டிஃபை a stock and say, சார் இந்த ஸ்டாக்கை வந்து
இந்த டைம் ஃப்ரேம்னு நீங்க எனக்கு வரைஞ்சி போடணும். ஓகே, வில் டு. ஸோ தட் அது பண்றதுல வந்து 2 காரணத்தினால. ஒன்னு வந்து ஐ வாண்ட் யூ டு விஷுவலைஸ் தட். ஷூர். ரெண்டாவது வந்து எப்பயுமே நான் போட்டு பார்க்கும் போதும் யூ ஹாவ் a tendency of following it up. நம்ம நேத்து போட்டோம், அதுக்கு டார்கெட் இது, அச்சீவ் ஆச்சியான்றது நீங்க போய் பார்த்துட்டு வருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பி வெரி ஹை. எஸ் சார். எப்பயுமே நம்ம ஒரு நம்ம வீட்லயே ஒரு செடியை வச்சுட்டு தண்ணி ஊத்தணும்னு வச்சுங்களேன், அது வளர்ந்து வந்தோடனே டோன்ட் யூ திங்க் யூ ஃபால் இன் லவ் வித் தட்? கண்டிப்பா சார். இப்ப நீங்க ஒண்ணு ரசிப்பீங்க. இந்த செடிக்கு வந்து இந்த நேரத்துல இவ்வளவு தண்ணி ஊத்துனா நல்லா இருக்கும், இல்ல வீட்டுல இருக்கிற ஃபில்டர் காஃபில இருக்கிற அந்த பவுடர் எடுத்துட்டு வந்து போட்டா நல்லா இருக்கு, இல்ல காய்கறி வேஸ்ட் இருந்து எடுத்துட்டு வந்து போட்டா நல்லா முளைக்குதுறான்றது. இதெல்லாம் நான் பண்ணி பார்த்திருக்கேன். என் வீட்டுல இருந்து காய்கறி வேஸ்டோ இல்ல சாமி பூவோ வந்து வெளில போகாது, எல்லாமே செடிக்கு போகும். ஓகே. இது மேல போடும் போது தண்ணி ஒரு நாள் நான் தண்ணி ஊத்தலான்னா அடுத்த நாள் வந்து இட் ஸ்டில் ரீடைன்ஸ் மாய்ஸ்சர். நீங்க என்னதான் கொத்தி விட்டாலும் மேல இந்த பூ காய்கறி எல்லாம் போடும்போது இட் ரீடைன்ஸ் த வாட்டர். எஸ். இதுதான் வந்து அப்சர்வேஷன்ஸ். சார்ட்லயே வந்து நீங்க பண்ணும் போது யூ வில் ஹேவ் சம் அப்சர்வேஷன்ஸ். புரியுதுல்ல சார்? கண்டிப்பா சார். நான் இப்படிதான் ஒண்ணா கத்துக்கிட்டேன். அப்ப அந்த அப்சர்வேஷன்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நான் ஷேர் பண்றேன். எஸ் சார். ஓகே. அண்ட் எப்பயுமே வந்து கண்ணுல வந்து ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே நீங்க வந்து அதுல வந்து டோன்ட் ட்ரை டு ஆல்வேஸ் இது என்ட்ரி எங்க எக்ஸிட் எங்கன்னு நீங்க பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பி அ வெரி குட் சார்டிஸ்ட். மணி டார்கெட்ஸ் ஆர் ஆல் பை ப்ராடக்ட். யூ ஷுட் பி அ வெரி குட் அட் சார்ட்டிங். அப்ப பார்த்தோன்னே எங்க சப்போர்ட் லைனு, எங்க ரெசிஸ்டன்ஸ் லைனு, இங்க ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் தெரியுதா, ஓகே, இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தெரியணும், டவ் தியரி பிரகாரம் இது என்ன ட்ரெண்ட், ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டானா இல்ல ப்ரீவியஸ் லோ உடைச்சிட்டானா, ஒன்னு. ரெண்டாவது வந்து எங்க லாங் டர்ம் ட்ரெண்ட் லைன் எங்க இருக்கு. மூணாவது, சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வருது. ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு சொன்னால் கீழே விழுந்தா அடிப்படுமா, பெருசா அடிப்படுமா. பெருசா அடிப்படணும்னா நான் அங்க உள்ள என்ட்ரியே வேணாம். 7000 ஸ்டாக் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் சார். நம்மளுக்கு அதானி தான் வேணுமா இல்ல பேங்க் நிஃப்டி தான் வேணுமா? நாட் நெசசரி. இட் இஸ் as simple as that. Got it? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ட்ரி எக்ஸிட்ன்றது நீங்க பார்க்காதீங்க. ஆல்வேஸ் லுக் அட் டக் 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 டக்னு கோடு போடுங்க. டவ் தியரி பிரகாரம் நீங்க எடுத்து பாருங்க. அடுத்தது வீக்லி சார்ட்ல பாருங்க, மந்த்லி, வீக்லி, டெய்லி எங்க ட்ரெண்ட் லைன் போடலாம், என்ன பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் தெரியுதா, பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆக போகுதா. பிரேக் அவுட் ஆக போகுதுன்னா இதை தூக்கி அப்சர்வேஷன்ல வச்சுங்க, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுங்க. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இல்ல என்டர், பிரேக் அவுட் ஆகலன்னா அது கீழே வருதுன்னா சரி, அது ஸ்டில் அப்சர்வேஷன்ல வைங்க. அலர்ட் போட்டுங்க, இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா நான் வந்து பைன்னு. சார் கட் ஆயிடுச்சு சார், வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. நான் எக்ஸிட் பண்ணி you have to take it up. It is a systematic approach. Okay. Yes. Can we call it a day? சார் உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். பிரேக் ஆகி வந்துச்சு, ஒரு சின்ன 1 hour ஆச்சுல்ல, அவனோட வேலையை காட்டணும்ல. இவங்க சர்வீஸ் ப்ரொவைடர், ஓகே ஓகே சார். சர்வீஸ் ப்ரொவைடரோட இஷ்யூ. எனிவே ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு டேக் எ லீஸ் லைன். இன்னொரு 1 வீக்ல லீஸ் லைன் வந்துச்சுன்னா தென் we will not have these issues.
சார் இப்ப எனக்கு கோல்டு சில்வர் சொல்லாமா சார் பார்த்து சார்ட் பார்த்து டாலர் டேர்ம்ஸா ரூபி டேர்ம்ஸா? டாலர் டேர்ம் சார். டாலர் டேர்ம்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா ருபி சார்ட் வந்து என்கிட்ட இல்ல. ஓகே சார் ஓகே. ஊரே கோல்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கு. மந்த்லி சார்ட் இதான லெவல். ஆமா சார். நான் கோடு போட்டு வச்சிருக்கிறேன். ஆமா எஸ், கண்ணுக்கு வந்து இந்த இடத்துல என்ன தெரியுது டாக்குன்னு சொல்லணும். இதை வந்து வீக்லி சார்ட்டுக்கு இங்க எடுத்துட்டு போறேன். சார் கன்சலேஷன் பிரேக் அவுட் பிளஸ் சேனல் பிரேக் அவுட் வருது சார். அப்படியும் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். ஆமா சார். ஓகே, சேனல் அவன் வந்து இந்த லெவலை உடைக்காத போது ஐ நியூ சம்திங் பிக் இஸ் கமிங். ஒன்னு. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல இஃப் யூ லுக் அட் திஸ் 5 days வீக் சார். இட் வாஸ் இன் அ வெரி டைட் ரேஞ்சில் இருந்துச்சு. அப்பயே வந்து தெரியும் அது உடைக்க போறான்றது. எப்பயுமே டைட் ரேஞ்ச் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வோலட்டாலிட்டி கம்மி ஆகுது. அடுத்தது பெருசா வோலட்டாலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ் எஸ் சார். அதே மாதிரி இந்த இடத்துல கூட நீங்க பாருங்க. லெட் மீ ஜஸ்ட் draw it for you. ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனா? ஆமாங்க. இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட் என்ன? அது அப்படியே ரெக்டாங்கிள் ரொம்ப சின்னதா போட்டேன். தெரியுதா? தெரியுது சார். பின் பாயிண்டா நச்சுன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல அங்க போய் அச்சீவ் ஆச்சா இல்லையா? எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேமோட. எஸ் எஸ் சார். Yes, sir. now you understand the power of patterns. Pattern. நினைச்சு பாருங்களேன். 2090 இருந்து 2300 we are talking about almost 200 points, 210 points. டாலர்ல 210 pointsன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல? 10%ங்க. எஸ் எஸ் சார். this is the power of analysis. இதுல அங்க வந்து என்ன டேட்டா வேணா இருக்கட்டும், நம்ம அதை பத்தியே கவலைப்படல. இது எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப நம்ம வந்து லாஸ்டிங் அந்த 2520 அந்த ரேஞ்ச் இருக்குங்க, அதுக்கு ஸ்விங் போட்டா சரியாகுமா சார்? அப்படி இந்த லோல் அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிபனாச்சின்றது பக்காவா ஒவ்வொரு ஸ்விங்லயும் ஒர்க் ஆகும். நான் ஃபிபனாச்சி கத்துக்கிட்டதே இதுலதான் கத்துக்கிட்டேன். கோல்ட் அண்ட் சில்வர் நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். I have taken this high and this low, right? 1.618 வந்தோடனே கரெக்டா அங்க இருந்து கீழே வரானா இல்லையா? ஆமா சார். அப்ப இத உடைச்சிட்டான்னு சொன்னோடனே டார்கெட் வந்து இம்மீடியட் டார்கெட் இது வருமா வராதா? It is heading towards that. அந்த லெவல வந்துச்சுன்னு அந்த லெவல உடைச்சிச்சுன்னு சொன்னால் இந்த லெவல் வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இஸ் வெரி ஹை. மோஸ்ட்லி இப்ப எத்தனை நாள்ல வரணும் நமக்கு ஜட்ஜ்மென்ட் பண்ண வாய்ப்பு சார்? அது அடுத்த லெவல்ல வச்சுக்கலாம். 3000 அது நம்ம அடுத்த லெவல்ல வச்சுக்கலாம். வந்து டார்கெட் பேசிடலாம். சரியா? இதுதான் வந்து அப்சைட் டார்கெட். நவ
let's go to monthly chart. Let me put RSI for you. Monthly RSI எங்க இருக்கு? 88, 80. 80. Weekly எங்க இருக்கு? 76. 76. Day chartல எங்க இருக்கும்? Around 71. Don't you think பிச்சிட்டு ஓடுன்னு? Yeah, ஆமா சார். In all time frame, it is showing uptrend. அப்ப achieving that 3000 in no time. Yes? ஆமா சார். அதுதான் மேட்ரு. இதுலயும் கண்ணுல வந்து ஒண்ணு தெரியுது. I don't know. Rising wedges. ஆமா சார். So 2754. ஓகே. அந்த லெவல்ல எங்க பார்த்தோம் நம்ம? அதான் சார் 2.618. 2.618 இல்ல. somewhere around அதுக்கு இதுல மேல. வருது. So somewhere அந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. எந்த ஃபிபனாச்சி வரும்? Probably இந்த ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம். Yeah, more or less இந்த ஃபிபனாச்சி காட்டுது. 2700 and 250. Yes? ஓகே ஓகே. So ஏதோ ஒண்ணு அந்த ஜோன்ல இருக்கு. Yes, multiple Fibonacci is coming. இந்த swing high-க்கும் வருது. இந்த swing-க்கும் அந்த இடத்துல வருது. Now you understand, இந்த இடத்துல வந்து there is multiple Fibonacci which is coming. ஒண்ணு இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகணும், இல்ல இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணி போகணும். Around 710, 720 zoneல. Yes? ஓகே ஓகே. So immediate target வந்து இப்போ வந்து 2650, 646ல இருக்கு. 700, 710 வரைக்கும் ஈஸியா டிராவல் பண்ணுவான்னு அர்த்தம். ஓகே ஓகே. கடைசி ஸ்விங்கு கூட என்ன போட்டு பார்க்கலாம். கடைசி ஸ்விங் எப்படி போடுறதுன்னு கூட தெரியல. நேத்தோட லோக்கும் ஹைக்குமே தான் நம்ம போடணும். அதுவும் அந்த 720 ஜோன் தான் வருது. So somewhere around 740, 750 levelல வந்து there is something interesting. மேபி அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்களான்னு தெரியாது. ஆர்த்திக் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, கதை சொல்றதுக்கு என்ன நம்ம எடுத்துக்கலாம். பாட்டம்ல டேட் பாருங்க. இட் ஷோஸ் November 8th. ஓகே சார். வாட் இஸ் November 8th? எலெக்ஷன், யுஎஸ் எலெக்ஷன். அவ்வளவுதான். டேட் செட் ஆகுதா கதை சொல்றதுக்கு? ஆமா கட்டாயம் சார். ஆமா ஆமா. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சுன்னா 2750ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 2300 வந்துரும். அசியூம் தட் ட்ரம்ப் வின். ஓகே. எஸ்ஸா நோவா? இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா. அதான் இந்த தான் ப்ராப்ளம், ஹேட்வே ப்ராப்ளம். எனிவே ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் கட் பண்ணிட்டு ஐ வில் கனெக்ட் இட் டு ஏர்டெல். to Airtel. November 1st, November 8th இன்னைக்கு. Am I audible? audible. November 8th ஜெயிச்சு வந்தோன்னா ட்ரம்ப் சொல்றாப்ல, பா
எல்லாரும் வாயை பொத்துக்கிட்டு யுக்ரைன் வார நிப்பாட்டுறான்னு சொல்றான்னு வச்சுங்க. யுஎஸ் சொன்னா அவன் கேட்டுதானே ஆகணும். நிச்சயமா. அப்ப வார் நின்னுடுச்சுன்னு சொன்னா என்ன ஸ்ட்ராங் ஆகும்? கோல்டு ஸ்ட்ராங் ஆகணும். சாரி, கோல்டு இல்ல, டாலர் ஸ்ட்ராங் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து கோல்டு வந்து இதுக்கு மேல தேவையில்லைல்ல, கீழே இறங்கிடும்ல. US says that I don't have any issues with Russia. Let's do the business ன்றான். அப்பா இந்த அவன் மேல சாங்ஷன் எல்லாம் எடுத்திருப்பா, டாலர் எல்லாம் டீஃப்ரீஸ் பண்ணிட்டு வில் டூ ஆல் பிசினஸ்ன்றான். அப்ப என்ன ஆகும்? எல்லாம் கோல்ட வித்துட்டு டாலர் தானே வாங்குவாங்க. நிச்சயமா. இந்த வெள்ளைக்காரனை வந்து நம்பவே கூடாது. ஐம் சாரி, ஐம் ஜஸ்ட் யூசிங் அ ஸ்ட்ராங் வேர்ட். ரைட்? அவனுக்கு அவன் பொழப்பு தான் முக்கியம். கரெக்ட் சார். எஸ். ஸோ ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா எந்த சாங்ஷனும் கிடையாது. லெட்ஸ் ஆல் டூ பிசினஸ் சொன்னா கோல்ட வித்துட்டு அவன் டாலர் தானே வாங்குவான். இட்ஸ் a practical solution. இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் மேன்னா ஈகோ பார்க்காத நேரா போய் ரஷ்யாட்டப்பா, நீ வந்து எந்த இடத்த யுக்ரைனை பிடிச்சி வச்சிருக்க வச்சுக்க, யுக்ரைன் என்னமெல்லாம் நீ அடங்கி போ, நேட்டோல உனக்கு இடம் கிடையாது, நீ இருக்கிறது இருந்துக்கு, ரஷ்யா லெட் ஸ்டார்ட் டூயிங் த பிசினஸ், நோ மோர் சாங்ஷன்ஸ் சொன்னா கோல்டு எங்க வரும்? இதெல்லாம் நம்ம கற்பனை தான் கதைக்கு. 2300 டாலர்ல இறங்குச்சுன்னா ரூபியில இறங்குமா சார்? காட்டுது. எது சார்? டாலர்ல இறங்குச்சுன்னா ரூபியிலயும் இறங்குமா? கோல்டு பிரைஸ் இந்தியாவிலயும் இறங்குமான்னு கேக்குறேன். ருப்பியில இறங்குறதுக்கு சான்சஸ் கம்மி. டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னா ருப்பி வீக் ஆயிடும்ல. இல்ல சார், கோல்டு பிரைஸ் இந்தியாவுல இறங்குமான்னு கேக்குறேன். சப்போஸ் இந்த டாலர் வந்துட்டு அதான் சார், இப்ப டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னா ருப்பி வீக் ஆயிடுமா ஆகாதா? ருபி வீக் ஆகும் சார். நான் கோல்டோட பிரைஸ் கேக்குறேன். அப்ப ஆமா, ருப்பி வீக் ஆச்சுன்னா கோல்ட் பிரைஸ் விழுந்தாலும் ருப்பி மெயின்டைன் ஆயிடும்ல. 84 பதிலா இட் வில் பிகம் 90. சார், இந்தியால வந்து பேங்க்ஸ், என்பிஎஃப்சி எல்லாமே வந்து லோன் வந்து கோல்ட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. கோல்டு விலை பிலோ 6500 வந்துச்சுன்னு சொன்னால் பேங்க்ஸ் எல்லாம் திவால் ஆகுமா ஆகாதா சார்? எஸ் சார். இப்ப கவர்மெண்ட் எப்படி விட்டு வைக்கும்? இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராபபிலிட்டிஸ். கோல்டு வந்து இந்த சார்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் முடிஞ்சா அப்படியே போடுறேன். ஒரே நிமிஷம் இருங்களேன், வாட்ஸ்அப் குரூப்ல வேணா அப்படியே போட்டு வைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் see. சார் அப்படியே அந்த இடத்துல டேட் மென்ஷன் பண்ணிருக்கேன். சும்மா போட்டுறேன். நவம்பர் 8ங்கிறது we'll see. அப்சர்வேஷன் தானே சார். அதான் சார், நம்மளால அதை நோட் பண்ணி செக் பண்ற சௌகரியமா இருக்கும். நீங்க அப்சர்வ் பண்ணது நானும் பண்றேன். இப்ப ஓகே சார், ஓகே. கண்ணன் சார் வந்து ஒன்னு சொன்னார். இட் வாஸ் a very valid point. ருப்பி எங்க போகும்? கோல்டு வந்து இந்தியன் ருப்பில எங்க போகும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ருப்பி டர்ம்ஸ், ருப்பி எடுத்து பாத்திரலாம். இதான் ருப்பி. கப்புன்னு பாருங்க. அங்க இந்த இடத்துல ஆர்பிஐ எவ்வளவு நாள் இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம். எனக்கு பயம் வந்து இந்த இடத்துலதான் வந்துச்சு. பேட்டர்ன் பக்கா பேட்டர்னா இல்லையா? எஸ் நோ சார், ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆர்பிஐ எவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சனால அங்க உளுந்து இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐஸ் இன்டர்வென்ஷன். இல்லைன்னு சொன்னா டெக்னிக்கலா நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ருப்பி வந்து எங்க போயிருக்கணும்? இத தூக்கி இங்க வச்சிருந்தா it should have gone to around 84.25. yes இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்க. கண்ணுக்கு டாக்குன்னு தெரியுது பாருங்க. எஸ். ஆமா சார். பேட்டர்ன் உடஞ்சோன்னா மேல போச்சா இல்லையா?
ம். ஸோ பேட்டர்ன் அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். we are not looking out for a news, we are only looking out for a pattern. இந்த இடத்துல பேட்டர்ன் பாருங்க, மேல உடைக்கிறது பதிலா கீழே உடைச்சிருச்சு. இதுல கண்ணுக்கு வந்து இன்னொன்னு ஒண்ணு தெரியுது. ஷோல்டர் ப்ராப்பர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது, பட் இன்னவே ஆக்சுவலா சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் கண்ணுக்கு தெரியுது. டபுள் இதே டாப் இது சொல்லலாம்ல சார்? டபுள் டாப் சொல்லலாம், ட்ரிபிள் டாப் சொல்லலாம். அது டாப்பே சொல்ல முடியாது. சீலிங் போட்ட மாதிரி நீட்டா பாருங்களேன், கோடு போட்டு ஆர்பிஐ கவர்னர் கோடு போட்டாரு, மோன இந்த இடத்துல எந்த வந்தாலும் செல் பண்ணிக்கிட்டே இருங்கடான்னு. அப்படிதானே இருக்கு. ஆர்பிஐ இன்டர்வென்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து தலைவர் டெய்லி செல்லிங்ல இருக்கிறாரு. எஸ், எஸ் சார். இட் இஸ் as simple as that. இத வந்து அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த இடத்துல தெரியுதா சார்? ஜஸ்ட் லுக் அட் ஹியர். மந்த்லி பதிலா இந்த இடத்துல ஒரு வீக்லி போட்டு பார்க்கலாம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் தேர். பேட்டர்ன் தெரியுதா? RBI governor didn't allow to go up. டெக்னிக்கலா பார்த்தா ட்ரையாங்கிள் தானே சார்? ஆமாங்க. டெக்னிக்கலா பார்த்தா இட் should have gone up to this 85-50 வரைக்கும் போயிருக்கணும். எஸ், இப்போ கவர்னர் எவ்வளவு தூரம் விளையாண்டு இருக்காருன்னு நினைச்சு பாருங்களேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ ஆர்பிஐ வந்து எவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கான்னு நினைச்சு பாருங்க. they are fighting against the nature. எஸ். ஸோ இதெல்லாமே வந்து how government is behavingன்றதை நம்ம பார்க்கணும். Again we'll go back to monthly chart. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து you can actually see. இடத்துலயும் எடுத்துக்கிட்டா it has given a rounded bottom. Simple trend line trade, trend line trade, trend line trade, trend line trade. Let me clean it up. But rupee is becoming stronger as of now. அப்ப dollar index, they will always manage it with rupee. இப்ப புரியுதுல சார்? இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து தார்மாரா மேல போனதுக்கு அப்புறமா they are managing it with rupee. ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம். இங்க இருந்து டு தி பாட்டம் 64.75 கட்டாயம் போயிருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் போட்டாலும் அதான் டார்கெட் வந்துச்சு. இந்த இடத்த பார்த்தாவே it is just observation, nothing to do. இந்த இடத்துல பார்த்தாவே starting from here till now, don't you think it is managed? எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்து இத வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. 24 bars, ரைட்? 23 bars யாரோ மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியுதா இல்லையா? ஆமாங்க. ஆர்பிஐ எப்படி 2 லட்சம் கோடி கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்றது இப்ப தெரியுதா? இஸ் தி பிகெஸ்ட் ட்ரேடருங்க. எஸ். இப்ப assume
நாளைக்கு வந்து டாலர் வீக் ஆகுதுன்னு சொன்னால் ருப்பி என்ன பண்ணுவாங்க? சாரி, டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னா assume that dollar goes to 103 or 104. What happens to you, rupee? Rupee automatically will go to 85, 86. அப்போ கோல்டு கீழே விழுந்தாலும் ருப்பி வந்து வீக் ஆயிடுது. பிரைஸ் வந்து பெருசா கீழே விடுவாது. இன்னும்ல பிரைஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் பிரிங் இட் பிலோ 7400 or 7300 பர் கிராம். நான் சொல்றது வந்து 24 கேரட். இப்ப ரைட் நோ இட் இஸ் அரௌண்ட் 7650 பக்கமா இருக்கு. கையோட அப்படியே டாலர் இண்டெக்ஸும் நம்ம பார்த்துடலாம். சின்ஸ் வி டச்ட் த என்டையர் இது டாலர் இண்டெக்ஸ் இந்த இடத்துல பாருங்க 100. Don't you think it is being managed? They are making, somebody is making sure that it doesn't fall below 100. Yes? Ida Ilya, sir. Hello. Sir. Kannan sir. Okay. Somebody is responding. So, somebody is managing. They are making sure that the dollar doesn't fall below 100. China Kara, he is sitting with a huge short position. Oh, now $100 billion he has gone into short. அப்ப இது உடச்சிச்சுன்னு சொன்னா எது வரைக்கும் வரலாம்? somewhere close to about 91, 92 வரைக்கும் வரலாம். வரலாமா? Because the previous history says that if you take here, each time it has broken 100, 92 அப்படியே ஈஸியா வந்திருக்கு. 92 has become a resistance. இங்கேயும் வந்து 100 உடைச்சிச்சுன்னா 92க்கு வந்துச்சு. இங்கேயும் 100 உடைச்சோன்னா it came to 92 or 93, whatever it is. அப்ப 100 உடைச்சிச்சுன்னா 93 வந்துச்சுன்னா கோல்டு எங்க போகும்? மேல போகும். ஒன்னு. அப்ப the high of 2700 or 2900 is easy. But rupee எங்க போகும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் rupee will become around 82 or 81 because rupee is becoming stronger. Yes? Yes. ஒன்னு. ரூபியை ஸ்ட்ராங் ஆக விடுவாங்களா? ரூபியை ஸ்ட்ராங் ஆக விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்கன்னு சொன்னால் ரூபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா we won't be able to export. சோ அதனால ரூபியை ஸ்ட்ராங் ஆக விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரூபியை வந்து மார்க்கெட்ல வித்துக்கிட்டே இருப்பாங்க, டாலர் வாங்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட். So dollar index, gold, it's all managed. கோல்ட பொறுத்த வரைக்கும் கோல்ட வந்து வேர்ல்ட்ல மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ருபி வந்து ஆர்பிஐ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இன் டாலர் இண்டெக்ஸ் ஆல்சோ லுக்ஸ் லைக் இட்ஸ் டாலர் இண்டெக்ஸ் இஸ் a basket of currency. ஜப்பானு, யூரோப்பு, யூரோ இவங்க எல்லாம் சேர்ந்து போடுறாங்க. அந்த மெஜாரிட்டி இஸ் டாலர். அப்ப அமெரிக்காக்காரன் இல்ல நான் மேனேஜ் பண்ணலன்னு சொன்னாலும் பொய். நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து நோ 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 ருபி இஸ் a free floating சொன்னாலும் பொய். சார்ட் காட்டி கொடுத்ததுல சார். ஓகே. ஸோ கோல்டு பார்த்தாச்சு, ருப்பியை பார்த்தாச்சு. டாலர் டேர்ம்ஸ்ல நம்ம பேசியிருக்கிறோம். ருப்பி டேர்ம்ஸ்க்கு சார்ட் என்கிட்ட இல்லை. பிகாஸ் எம்சிஎக்ஸ் டேட்டா நான் வந்து ஐ டென்ட் ரினியூ இட். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் ரினியூ பண்ணி விட்டுறேன் அது. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஒரு ட்ரேட் எடுத்தா இம்மீடியட்டா என்ன பார்க்கணுன்றது நம்ம பார்த்தோம். அண்ட் டார்கெட் எப்படி எடுத்துட்டு வரணுன்றது நம்ம பார்த்தோம். யாருக்காச்சும் புரியலன்னா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. இனிஷியலா ஒரு 10 minutes நான் ரெக்கார்ட் பண்றது விட்டுட்டேன். பட் அதர்வைஸ் இட் இஸ் அவைலபிள். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் இந்த வாரம் வந்து நம்ம குரூப்ல வந்து ஐ அஷ்யூர் யூ ஆஃப் புட்டிங் சார்ட்ஸ் ரெகுலர்லி. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள யூ வில் ஹேவ் அபவுட் 30-40 சார்ட்ஸ். நான் வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் நான் போடுவேன். தேர்ஸ்டேல இருந்து எக்ஸ்பெக்ட் யூ டு பார்ட்டிசிபேட்.
நான் போடுறது இல்லாத நீங்களும் ஏதாவது சார்ட் பார்த்தீங்கன்னா இது போடுங்க. ஓகே சார். சொல்றது வந்து பேட்டர்ன்ஸ். ஷூர் சார். லாஸ்ட் டைம் நீங்க சொல்லும்போது இந்த எலியட் வேவ்ஸ் பத்தி தீபக் குமாரோட ஒரு புக்கை ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க. அது கிடைக்குங்களா? அது நான் பண்ணிடுறேன். ஐ வில் ஷேர் இட் இமீடியட்லி இன் தி குரூப். ஓகே. அப்புறம் ஒரு ட்ரைனிங் கிளாஸும் ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இதுவும் நான் போடுறேன். அதுல சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பட் எனிவே ஐ ஜஸ்ட் புட் இட் அப். ஐ அசியூம் தட் நம்ம குரூப்ல இருந்து வெளியில யாரும் இது பண்ண மாட்டாங்கன்னு. நான் அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி அபவுட் 6 GB என்னமோ இருக்கு. நான் அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே. Okay. Thank you. Have a wonderful weekend. We will see next week. Okay. ஷூர் சார். And I want our group to be very active. கண்டிப்பா சார். WhatsApp group la. Okay. ஓகே சார். Thank you. தேங்க்யூ ஓகே சார். சார். தேங்க்யூ.